السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும் 4 விஷயங்கள். இன்றைக்கு உலகிலே வாழ்கிற ஒவ்வொரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிம்மதியான ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை நமக்கு எப்போதாவது கிடைக்குமா என்று ஏங்குகிற ஒவ்வொரு நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான டென்ஷனில், ஒவ்வொரு விதமான சங்கடங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வேலையினுடைய பளு ஒரு பக்கம், வேலை செய்கிற இடத்திலே கிடைக்கக்கூடிய சங்கடமான நிகழ்வுகள் ஒரு பக்கம், குடும்பத்தில் ஏற்படுகிற சில பிரச்சனைகள் ஒரு பக்கம், குழந்தைகள் விஷயத்தில் இப்படி ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனையும் தொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்போது மனிதன் நினைக்கிறான், நமக்கு நிம்மதியே கிடைக்காதா, ஒரு சந்தோஷமான நிலை நமக்கு எப்போது தான் ஏற்படும் என்று இயங்குகிற நிலையை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய 4 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 4 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சரியாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே அவன் நிம்மதியை அடைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அது என்ன 4 விஷயம்? முதன்மையாக நபி அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஆண் மகனுக்கு அவனுக்கு மனைவியாக அமையக்கூடிய அந்த பெண்மணி ஒரு சாலிஹான ஒரு பெண்மணியாக அமைந்து கொள்வது. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு நல்லதொரு குணமுள்ள சாலிகான நற்குணமுள்ள ஒரு பெண் அமைந்து விட்டால் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய நிலைகளை புரிந்து கொண்டு, அந்த மனிதனுக்கு ஏற்படுகிற பல கஷ்டங்கள், இன்னல்கள், லாபகரமான நேரங்கள், இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு தன்னுடைய கணவனுக்கு தகுந்தது போல் தன்னுடைய கணவனினுடைய சூழ்நிலைகளை விளங்கி அவர்களுக்கு தகுந்த நிலைக்கு தன்னுடைய நிலைகளை எந்த ஒரு பெண் அமைத்து கொள்கிறாளோ அந்த சமயத்தில் அந்த ஆண்மகன் நிம்மதி அடைகிறான், அவன் வாழ்க்கையிலே கிடைத்த மனைவியை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அடுத்து சொல்வார்கள், விசாலமான ஒரு வீடு. இன்றைக்கு சில நபர்களுக்கு இறைவனினுடைய நாட்டத்தினால் சொந்த இல்லங்கள் இருக்கிறது. சில நபர்கள் வாடகை இல்லங்களில் வசிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். வாடகை இல்லங்களில் வசிப்பவரை விட சொந்த இல்லங்களில் வசிக்கக்கூடிய சில நபருக்கு அந்த வீடு ஒரு திருப்திகரமான நிலையை தராது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சங்கடங்களை அந்த இல்லத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக ஒரு மனிதன் வாழ்கிற இல்லம், அது சொந்த இல்லமாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்விடம் என்பது விசாலமானதாக, மனதுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அவனுடைய வாழ்விடம் இருக்க வேண்டும். அப்படி அது அமைந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் தான் பாக்கியசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அடுத்து 3ஆவதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள், நல்ல அண்டை வீட்டுக்காரர். நம்முடைய வீடு சொந்த இல்லமாகவோ வாடகை இல்லமாகவோ இருந்தால் மேல் தளத்திலேயோ அல்லது கீழ்த்தளத்திலேயோ அல்லது வலதுபுறமோ இடதுபுறமோ அல்லது எதிர் வீடோ யாராக இருந்தாலும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர் நல்ல குணமுடையவராக இருக்கணும். சில இடங்களில் பார்த்துருப்போம், பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லாதவராக இருப்பார். ஏதாவது ஒரு பொருள் அவர் வீட்டில் போய் விழுந்திருக்கும், உடனடியாக ஃபோன் போட்டு சத்தம் போடுவார், எங்கள் வீட்டுக்கு ஏன் உங்கள் வீட்டு பொருள் இங்கே வந்து விழுகுது, இதெல்லாம் இனிமேல் வரக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாவது எதையாவது ஒரு இடையூறை இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சில வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சில பேர் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல முறையில் நமக்கு உதவியாக இருப்பவரையும் பார்க்கிறோம்.
நான்காவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு நல்ல வாகனம் அமைந்து விட்டால் அவனுடைய வேலைகள் இலகுவாகிவிடும். அவனுடைய வேலைகளை செய்வதற்கு குறிப்பிட்ட நேரத்திலே ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வதற்கு அடிப்படை தேவையாக ஒரு வாகனம் இருக்கிறது. பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு ஒரு அவசர காலத்திற்கு விரைவாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் சொந்த வாகனம் இருந்தால்தான் அதை எடுத்துக்கொண்டு நாம் வெளியிலே சென்று வருவதற்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு நண்பரிடத்தில் நம்ம வாங்கி போயிட்டு வந்திருக்கிறோம், 1 மணி நேரம் டைம் கேட்டிருப்போம், போன இடத்துல ஒரு 2 மணி நேரம் ஆகிடும் அல்லது ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். ஃபோனை போட்டு வண்டியை எப்போ கொண்டு வந்து தருவீங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடையூறு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த 4 விஷயங்கள் அவனுக்கு நிம்மதியாக சரியானதாக அமைந்து விட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழலாம். அத்தகைய மகிழ்ச்சியோடு வாழ்கிற நற்பாக்கியசாலிகளாக இறைவன் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.